முதலாவதாக நம்முடைய வேத புஸ்தகத்தை திறந்து இன்றைக்கு காலையில் நாம் தியானித்ததான தேவனுடைய தயவுள்ள கரம் என்கிறதான அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து வாசித்து நம்ம அதை தியானிக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை என்ன? தேவனுடைய தயவுள்ள கரம். சதமா சொல்லுங்க, தேவனுடைய தயவுள்ள கரம். இங்கிலீஷ்ல என்ன சொன்னீங்கன்னா கிரேசியஸ் ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கிருபை உள்ள கரம். தயவிற்கு இன்னொரு வார்த்தை கிருபையில் எழுதப்பட்டிருக்குது. ஃபேவர் இருக்குது, மர்சி இருக்குது, கைண்ட்னஸ் இருக்குது. அப்படி அந்த தயவுள்ள கரத்தை குறிச்சு நாம் நேற்றைய தினத்துல இன்றைய காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல எஸ்ராவுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் சுதந்திரித்துக் கொண்டான் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்படி ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை பார்க்கும்போது இந்த தேவனுடைய தயவுள்ள கரம் யார் மீதெல்லாம் இருந்ததோ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று வாசிக்க முடியும். இந்த நாளில இந்த தயவுள்ள கரம் எப்படி தேவனுடைய பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில கிரியை செய்தது என்பதையும், இந்த நாளில சபைக்கு சில பேருக்கு அந்த தயவுள்ள கரம் தேவைப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்துல, உங்க பலவீனத்துல, உங்க சூழ்நிலையில அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்காரு, பிள்ளைகளுக்கு சொல்லு, இந்த மாதம் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவதை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த தயவுள்ள கரத்தினால எஸ்ராவை ஆண்டவர் மூடி பாதுகாத்ததுனால அவருடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையும் நேர்மையாய் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். வழியில சத்துருவுக்கு விலக்கி பாதுகாத்தார். பதிவிற்களுடைய கைக்கு கர்த்தரோட விலக்கி பாதுகாத்தார். இவை எல்லாவற்றையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உணர்ந்தவனாய் சொல்கிறார். அந்த தேவனுடைய தயவுள்ள கரை என் மேல இருந்ததுனால மட்டும்தான் இன்றைக்கும் அவன் கர்த்தருடைய உத்தமனாகிய வேத பாரகன் என்று சொல்லி அவன் அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த நாளில தொடர்ந்து நான் 4 மனிதர்களை நான் ஆராய்ந்த பொழுது 4 பேருடைய வாழ்க்கையில அவருடைய உபத்திரவங்கள்ல, அவருடைய கஷ்டங்களில, இக்கட்டுகளில, நெருக்கங்களில அவர்கள் யாராலும் உதவி செய்ய முடியாத திக்கற்றவர்களாய் இருந்த நேரத்துல இந்த தேவனுடைய தயவுள்ள கரம் எப்படி கிரியை செய்தது என்பதையும், அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் என்பதையும் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அப்படி அதை வாசித்து நம்ம ஜெபிக்கும் போது நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், அவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த கரம் மிகுந்த காரியங்களை செய்ய வல்லமை உள்ள கரமாக இந்த நல்ல ஆசிரியர்களை கத்தரமையை தருவாங்க. அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நம்ம இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு தயவுள்ள கரம் உங்கள் தொடுகிறதை நீங்க உணர்ந்து போக போறீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சாட்சியா நீங்க சொல்லும் பொழுது கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மை வழிநடத்துகிறத நம்ம வேலையில, நம்முடைய குடும்பத்துல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிரயாணங்களில கர்த்தருடைய தயவுள்ள கரம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏனென்றால் கர்த்தருக்கு நம்ம போல கரங்கள் உண்டா? ஆண்டவருக்கு கரங்கள் இருக்குதா? இருக்குது இல்லையா? கரங்கள் இருக்குது. ஆனால் கரத்தை குறித்து அநேக இடங்கள்ல பலத்த கரம், பராக்கிரமம் உள்ள கரம், ஓங்கிய புயம், பலத்த கரத்துக்கு உள்ள அடங்கியிருக்க அநேக காரியங்களை குறித்து எழுதினாலும், அவர் அநேக விதமான யுத்தங்களை நடத்துவதற்கு ஜனங்களை பயிற்றுவித்தாலும் அவருடைய கரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா தயவு இருக்குது. அல்லேலூயா. அவர் அநேக கிரியைகளை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறாராம். மின்னல் இல்லையா? அந்த மின்னல் எப்படி அடிக்க தெரியுமா? தன்னுடைய கைக்கு உள்ள வச்சுதான் வாசிக்கிறீங்களா? எங்க இருக்கு? யோகம் இருக்கு. தன்னுடைய உள்ளம் கையில வச்சு நீங்க எடுக்க வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்னா அந்த கரத்தினுடைய மகிமையை நம்ம விளங்கி கொண்டா மட்டும்தான் அந்த கரம், அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரம். உங்களுடைய கரங்கள் என்னை உண்டாக்கி உருவாக்கிட்டு உங்களுடைய விரல்களின் கிரிகளாகிய சந்திரனையும் சூரியனையும் நீ ஸ்தாபித்த நட்சத்திரங்களை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரர்கள் அவருடைய கரத்தின் கிரிகளால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருந்து அதை நம்ம நடத்துகிறத நம்ம இன்னும் உணர போகிறோம். அது எப்படிப்பட்ட கரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தயவு உள்ள கரமாக இருக்கும். அதாவது ஒரு கிருபை பொருந்தின கரமாக இருக்கு. நமக்கு கிருபை கிடைக்கணும், ஒரு மனுஷனுக்கு தயவு கிடைக்கணும்னா நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் இல்லையா? ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில ஒரு மாறுதல் கிடைக்கணும், டியூட்டியில ஒரு சேஞ்சஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பார்ப்போம்? ரெக்கமெண்டேஷன் பார்க்கணும், வெக்டர்ஸை பார்க்கணும், உயர் அதிகாரிகளை பார்க்கணும். அவங்கள பார்த்து அந்த காரியங்கள் எல்லாம் சொன்னாதான் நமக்கு அதுல ஒரு மாறுதல் கிடைக்கும். ஆனால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேல இருக்கும் பொழுது அவர் ராஜாக்களுக்கு முன்பதாக
அவர் உங்களுக்காக தயவை கட்டளையிடுவதை அல்லேலூயா. நெகேமியாவை போய் கேட்டீங்கன்னா நெகேமியா சொல்லுவாரு, அந்த தேவனுடைய தயவுள்ள கரை என் மேல இருந்தனாலதான் என்னுடைய முகம் வாடலா இருக்கிறதை யார் பார்த்தா? அந்த ராஜா பார்த்து என்னவென்று கேட்கிறார். அந்த இடத்துல நெகேமியா கேட்டதை எல்லாம் அந்த ராஜா கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. நீ 2வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்பீங்க அப்படின்னா அங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய தயவுள்ள கரம். 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நெகேமியா 2:8 வாசிங்க. அவருடைய வாழ்க்கையில தயவுள்ள கரம் எப்படி இருந்து பாருங்க. 2:8 தேவாலயத்துக்கு இருக்கிற அரணை கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய கரங்களை ராஜாவின் தனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருந்தா நம்ம யாருடைய ரெக்கமெண்டேஷனுக்காக காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்க வேலையில ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார். உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை தருவார். நாம் போகிற பாதைகள் எல்லாம் ஒரு மாற்றத்தை தருவார். ஒரே ஒரு காரணம் என்னன்னா அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் இந்த நல்ல வேலையில மீது இறங்குவதாக. அல்லேலூயா. அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் என் மீது காணப்படும் பொழுது உலக மனுஷன்ல ராஜாக்களை எழுப்பி நின்று நான் கேட்கிற எல்லா காரியத்துக்கு என்ன செய்றாங்க? அவங்க பதில் அளிக்கிறாங்க, அனுமதி கொடுக்கறாங்க. இதுதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்த எஸ்ராவுக்கும் நெகேமியாவுக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய கரத்தை கொடுத்ததான ஒரு கிருபை. இப்ப முதலாவது ஒரு மனுஷன் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஆதியாகமம் ஜெனிசிஸ் சாப்டர் 32 verse 10. அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா பெரிய தயவு உங்களுக்கு காண்பிக்க போறாரு. நீங்களும் சொல்ல போறீங்க, ஆண்டவரே அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த தயவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட எபிரேய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா ஹா சவா அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா தெய்வீக அனுகூலம் என்பது அதற்குரிய பொருள். தயவுள்ள கரம் அப்படின்னா தெய்வீக அனுகூலம் என்பது பொருள். உலகத்தினால மனுஷர்களினால மனிதனுடைய கிரியைகளினால பலத்தினால செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் நமக்குள்ள விளங்கப்படுகிற ஒரு காரியம் தான் தயவுள்ள கரம். அல்லேலூயா. அது என்ன கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்ன அப்படின்னா தெய்வீக அனுகூலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். தேவன் நமக்குள்ள கிரியை செய்வதையும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருப்பதையும் தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருப்பதையும் மற்ற ஜனங்கள் பார்க்கும் பொழுது தேவன் ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு தெய்வீக அனுகூலத்தை அவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இங்க வாசித்த இந்த 32வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவர் தன்னுடைய மாமனாராகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். அங்கே வெறுங்கையுமாய் தான் கடந்து போனதாகவும் போகிற வழியில ஒரு கல்லை எடுத்து தலையிலே வைத்து அவர் தூங்குகிற நேரத்தில் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அவன் போகிற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான பாதை. அவன் இந்த பாதையில இதுவரையிலும் நடந்ததே இல்லை. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்மா பிள்ளை. அவன் எப்பொழுதும் தன் தாயாகிய ரெபேக்காளுடனே கூட வாழ்ந்து வந்தவன். அவன் எந்த தீமையான காரியங்களும் தெரியாது. அவனுக்கு தனிமை தெரியாது. தனிமையாய் ஒரு காரியத்தில் முடிவெடுப்பதோ செயல்படுவதோ யாக்கோபுக்கு தெரியாது. இவன் தாயினுடைய அரவணைப்பிலே செல்லமாக வளர்ந்த ஒரு யாக்கோபு சூழ்நிலை நிமித்தமாக தனியாக தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வெறும் கையாய் போகிற ஒரு பிரயாணத்துல அவன் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கிறான். கர்த்தர் அவனை சந்திக்கிறான். அப்படி வெறுங்கையாய் போன இடத்துல நம்ம லாபானை குறித்து தெரியும். அவனுடைய மாமனாகிய லாபான் அநேக முறை அவன் குமாரரும் லாபானும் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துவிட்டு இவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்திலையும் அவனுக்கு எதிராய் செயல்பட தொடங்கினார்கள் என்பதையும் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு பெத்தேலிலே தரிசனமான தேவன், நீ திரும்ப உன் தகப்பன் வீட்டுக்கு போ என்றெல்லாம் உனக்கு தரிசனத்திலே காண்பித்தாலும் அவனுடைய மாமனார் இவனை பின்தொடர்ந்து துன்பப்படுத்தும்படி திரள் ஜன கூட்டத்தோடு கூட போகிற பாதையை பார்க்க முடியும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் அவனை காப்பாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு முன்பதாக அவன் கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவன் தனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் 2 பகுதிகளாக பிரிக்கிறார். 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். எதை பிரிக்கிறார்? தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். புரியுதா? வசனம் தெளிவா புரியணும். அநேக பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் தனியா போனா அங்க வரும்போது எப்படி வந்தான்? அந்த பேர் பரிவாரங்கள் எது? 2 மனைவிகளா, லேயாலும் ராயாலோட கூட வந்தான்னு சொல்லி அது தெளிவா பேசுறாங்க. ரேயா லாகேல் அல்ல. அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிற 7வது வசனத்தை வாசிங்க, 32:7 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து தன்னிடத்தில் இருந்த செல்வத்தை தான் அவர் 2ஆ பிரிக்கிறான். இங்க ராகேலும் லேயாலும் ஆகிய 2 பரிவாரம் கிடையாது. இல்ல 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் என்று சொல்லி சகோதரன் ஜான் ஜெபராஜ் பாடும்பொழுது அநேக பேர் சொன்னாங்க, 2 மனைவிகளை குறித்து பாடுறா, நீங்க அப்படி பாடுறீங்களான்னு கேட்டாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. இங்க ஏசாவுக்கு பயந்து தேவன் தனக்கு கொடுத்த செல்வத்தை 2 பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை சகோதரனுக்கும் ஒரு பகுதியை தனக்குமாக வைத்துக் கொள்கிறார். ஆனால் இவன் மாமனார் வீட்டுக்கு போகும்போது எப்படி போனான்? வெறும் கையாய் போனான், சிறுமைப்பட்டவனாய் போனான், ஒடுக்கப்பட்டவனாய் போனான். ஒரு அனாதையை போல தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி திக்கற்றவனாய் அலைந்து போகிற ஒரு யாக்கோபை தான் நாம் அறிவோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில எப்படி தான் மாமனாரை சந்திக்க போறேன் என்பது அவருக்கு தெரியாது. எப்படி அந்த குடும்பத்துல போய் அப்படிப்பட்ட ஆசோதனை சுதந்திரித்துக் கொள்வேனா சுதந்திரித்துக் கொள்ள மாட்டேனா என்பது யாருக்கு தெரியாது. யாக்கோபுக்கு தெரியாது. தேவனுடைய தயவுள்ள கரம் அவனோடு கூட இருக்கிறத அவன் ஆரம்பத்துல உணரவே இல்லை. ஆனால் அவன் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவே ஆண்டவனுக்கு என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் கைவிடுவதே. தேவனுடைய தயவுள்ள கரத்தினால யாக்கோபை கர்த்தர் பிடித்திருந்தார். யாக்கோபு பெத்தேல் வருகிறது வரையிலும் தனிமரமாக தான் வந்தான். யாக்கோபு லூசர் இடத்துக்கு வருகிறது வரையிலும் அவருடைய பாதையெல்லாம் தனிமையாக இருந்தது. எப்படி தான் போக போறேன் என்ற எண்ணத்தோடு கூட திக்கற்றவனாய், சிறுமைப்படுத்தப்பட்டவனாய், தனித்தவனாய், யாருமே இல்லாத அனாதையை போல அவருடைய பிரயாணம் ஆரம்பித்தது. ஆனால் தேவன் அவன் பெத்தேலுக்கு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய தயவுள்ள கரம் யாக்கோபை கண்டது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய போகிற பாதையில் எல்லாம் சில பெத்தேலை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். நீங்க பெத்தேலில வரும்பொழுது கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்களை பிடிக்கிறதை நீங்க பார்க்க முடியும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் யாக்கோபை பிடித்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. இதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடுவது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை மறுபடியும் நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் சொன்னதை செய்யும் அளவோ கர்த்தர் நம்ம கைவிடுகிறதே இல்லை. தேவனுடைய தயவுள்ள கரம் ஒரு தேவ பிள்ளை மீது அமர்ந்திருப்பது. ஒருவேளை ஒடுக்கப்பட்டு நம்ம இருக்கலாம், திக்கற்றவர்களாக இருக்கலாம், சிதறண்டவர்களாக இருக்கலாம். அடுத்த நேரத்தை குறித்து, அடுத்த நாட்களை குறித்து, அடுத்த மாதங்களை குறித்து எந்த சூழ்நிலை இல்லாமல் நாம் நெருக்கப்பட்டுள்ளா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவருடைய தயவுள்ள கரம் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. இந்த தயவுள்ள கரம் இந்த மே மாதம் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வதை நாம் பார்க்க தான் போகிறோம். நீங்க போகிறதெல்லாம் கர்த்தரை பார்க்க தான் போறாரு. உங்களுடைய கைகளின் பிரயாசங்களா வாய்க்கப்பட போறாரு. யாருடைய கண்களா உங்களுக்கு தயவு கிடைக்கணுமோ அத்தனை கண்களிலையும் எல்லாவற்றையும் கத்த தயவு கிடைக்கப்படுவார். தயவை கிடைக்கப்படுவார். யாக்கோபுக்கு கிடைக்கப்படுகிறார் என்று சொன்னால் நிச்சயமா யாரு கிடைக்கப்படுவார்? நமக்கும் கிடைக்கப்படுவார். அல்லேலூயா. அவருடைய பிரயாணம் தனிமையா தான் ஆரம்பித்தான். அவருடைய பயணம் தனிமையா தான் ஆரம்பிச்சது. ஆனா போகிற பாதையில அவன் தனிமையா போகிறதை யார் பார்த்தானா? அந்த தயவுள்ள தேவன் கண்டான்.
ஹல்லேலூயா. நம்ம போகிற பாதை ஒருவேளை தனியா இருக்கலாம், யாருக்கு தெரியாம நம்ம தனியாவே ஓடலாம், பிரச்சனைகளை பாடுகளை சுமந்து நம்ம தனியா ஓடலாம், நமக்கு யாருமே இல்லைன்னு ஓடலாம். ஆனா ஒன்று மட்டும் நம்ம அறிந்திருக்க வேண்டும், ஒரு தயவுள்ள கரம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பிரயாணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒரு தயவுள்ள கரம் நம்ம கூட பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த தயவுள்ள கரம் நம்ம எப்படி பாதுகாப்பு சொன்னீங்கன்னா, எந்த சூழலிலும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் அந்த கரம் நம்ம கைவிடவே செய்யாது. யாக்கோபு கேட்டீங்கன்னா, யாக்கோபு சொல்றாரு இல்லையா, 30வது அதிகாரம் அந்த 10வது வசனம் என்ன சொல்றாரு வந்து, யாக்கோபு அந்த 31:10 வாசிங்க, 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்காகவும், என்ன தயவுக்காக? ஆண்டவர் சொன்ன எதை சொன்னாரோ அதை அவனுக்கு செயல்படுத்தினார். அதான் ஒரு தயவு உள்ள கரம். எப்படி? லாபானுடைய வீட்டுல இவனுக்காக பேசுவதற்கு யாருமே இல்ல, இவனுக்காக வாதவதற்கு யாருமே இல்ல. 10 தடவை சம்பளத்தை செஞ்சாரு, மாத்தி விட்டாரு. சொந்த மாமா ஆரம்பத்தில் எப்படி அழைத்தாரு? நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவனே என்று சொல்லி அழைத்த உடனே லாபானுக்கு பெரிய சந்தோஷம். மாமா வீட்டுல போன உடனே என்ன அடிக்கிறாங்க? ஆடு அடிக்கிறாங்க, நெல்ல வெள்ளாட்டு அடிக்கிறாங்க, செம்மறி ஆடு அடிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு. இவர் சாப்பிட்டு என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த இடத்துல சுகமாய் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி தன்னுடைய இதயத்தில் தீர்மானம் பண்ணும் பொழுதுதான் அவனை அழைத்த தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, இது எல்லாம் உன்னுடைய இடம், கர்த்தர் சொன்ன இடத்துக்கு தன்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அவன் எதை நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த சொன்ன காரியத்தை செய்கிறது வரையிலும் அவருடைய கரம் நம்மை கைவிடுகிறது. நம்முடைய கரம் அல்ல, யாருடைய கரம்? தேவனுடைய கரம் கைவிடுகிறதே இல்லை. லாபான் அதை குறித்து சாட்சி சொல்லும்போது சொல்கிறார், அன்றைக்கு ராத்திரியில லாபான் இடத்துல ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறாரு, நீ யாக்கோபுக்கு நன்மையே அல்லாமல் தீமை ஒன்று. இதுதான் தயவு. நீ ஒரு இடத்துல போய் தயவுக்காக நிற்கிறீங்க இல்லையா, ஒரு இடத்துல தயவுக்காக காத்திருக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்துல ஒரு நன்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நிற்கிற இடங்களில தேவன் உங்களுக்காக லாபான் இடத்துல பேசுகிறார். யார பேசுறாரு? லாபான் யார்? தேவ மனுஷனா? ஊழியக்காரனா? விக்கிரங்களை வழிபடுகிற ஒரு மனுஷன், உலகத்துக்குரிய மனுஷன், உலகத்துடைய கிரியைகளை செயல்படுகிற தேவன். அந்த நாகோரின் தெய்வங்களை வழிபட்டு வந்தவன் தான் இந்த லாபான். ஆனா லாபானோடு கர்த்தர் பேசுகிறார். எதுக்கு தெரியுமா? யாக்கோபை விடுதலையாக்கும்படியாக. சில உலக மனிதர்களை கர்த்தர் பேசுறார்னா ஒரே காரணம், என்னாலதான். எனக்காக கர்த்தர் பேசுவார். எனக்காக கர்த்தர் எங்க பேசுறாரு? லாபான்ட பேசுறாரு. லாபான் ஜெபிக்கிற மனுஷன் அல்ல, லாபான் ஆராதிக்கிற மனுஷன் அல்ல, லாபான் ஊழியக்காரன் ஒன்றும் அல்ல. அவனுக்கு ஆண்டவரை தெரியவே செய்யாது. ஆனா அவன் தீமை செய்யும்படி தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, நமக்காக எழும்புற வழியில எழும்புற சத்துருவுக்கும் பதிவிருக்கிறதான துன்மார்க்கருக்கும் அந்த சிங்கத்துக்கும் எப்படி கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்க. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தயவுள்ள கரம் யார் மேல இருக்குதோ அவர்களுக்காக தேவன் போய் யார் இடத்துல பேசுறார்? ராஜாக்கள் இடத்துல பேசுகிறார். அவர் போய் லாபான் இடத்துல பேசுகிறார். எதற்காக? என்னுடைய மகனுக்கு நீ நன்மையே அன்றி தீமை ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே யாக்கோபு மேல எப்படி தேவனுடைய கரம் இருந்ததோ அப்படியே உங்களுடைய கரம் என் மீது இருப்பதாக. எப்படி ஆண்டவரே யாக்கோபுக்காக நீங்க லாபான் இடத்துல பேசினீங்களோ அப்படியே என்னுடைய அதிகாரிகளுக்காக, நான் வேலை பார்க்கிற இடங்களில, நான் விரும்புகிற எல்லா இடத்திலையும் கர்த்தர் எனக்காக அவரிடத்துல பேசுவீராக. அந்த தயவுள்ள கரம் என்னை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கணுங்க. ஹல்லேலூயா. அந்த தயவுள்ள கரத்தை நீங்க சுதந்திரித்துக் கொண்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு 2 பரிவாரங்களை தருவார். எது 2 பரிவாரம்? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனாலதான் 2 காரியங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு இருந்தது. ஹல்லேலூயா. யாக்கோபை போல தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில தங்கி இருப்பதாக. நீங்க போகிற பாதைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. வழியில நீங்க நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். லாபான் இடத்துல கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. அவர்கள் நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் செய்யாதபடிக்கு, உங்கள் மேல் கை போடாதபடிக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் யாக்கோபோடு கூட இருந்து அவனை பாதுகாத்து கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவனை கைவிடாமல், எப்படி மறுபடியும் அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்து பெத்தேலில் போய் ஒரு பலிபீடத்தை கட்டி குடும்பமாய் ஆண்டவரை அவன் ஆராதிக்கிறது போல நிச்சயமாய் தயவுள்ள கரம் தேவ சமுத்திரங்களை சாட்சியாக
ஒன்று நிற்கப்படும். அதுவே விசுவாசிக்கிறீங்க. அப்படியே கண்களை மூடி வலது கருத்தை தலையில வைக்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த யாக்கோபின் மீது இருந்ததான அந்த தயவுள்ள கரம் எங்க மீது, எங்க குடும்பத்தின் மீது, எங்க பிள்ளை மீதும் இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வழிகள் எல்லாம் பாதுகாத்து கொள்வீர்களாகப்பா. நான் வேலை பார்க்க இடத்துல ஒரு தயவை கட்டளைங்கப்பா. சில லாபான்கள் எங்களுக்காக எழும்பி எங்களுடைய ஆசீர்வாதத்தை உடைத்து போடும்படி சில லாபான்களுடைய ஆவிகள் எழும்பி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலையில ஒரு தீங்கை கொண்டு வரும்படி, சூழ்நிலை ஒரு தீங்கை கொண்டு வரும்படி சில லாபான்களுடைய ஆவிகள் எழும்பி நான் சில ஆசீர்வாதத்தை நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு தடை செய்த லாபான்களுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரத்தினால இந்த மாலை வேளையில நிர்மூலமாக வேலையில கஷ்டத்தோடு கூட, வேலையில ஒடுக்கத்தோடு கூட, நெருக்கத்தோடு கூட லாபானுடைய சில ஆவிகள் எழும்பி உன் வேலையில தொந்தரவு உண்டு கொள்கிற ஆவிகள், உன் வேலையில ஒரு நன்மையை சுதந்திரிக்கப்படாதபடிக்கு, உன் வேலையில ஒரு ஆசோதை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலே யாக்கோபோடு கூட இருந்தது போல கர்த்தரோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்யுங்களோ. மறுபடியும் கர்த்தருடைய சாட்சியாக நிறுத்துகிறது வரையிலும் கர்த்தருடைய கரம் உன்னை விட்டு விலகவே இல்லை. அவருடைய தயவுள்ள கரம் உன்னை விட்டு விலகவே செய்யாது. உன் குடும்பத்தை விட்டு விலகிறதே இல்லை, உன் பிள்ளைகளை விட்டு விலகிறதே இல்லை. இந்த உலகமே உங்களுக்கு குணமாக எழுப்பினாலும், இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு குணமாக எழுப்பினாலும், எத்தனை பேருக்கு குணமாக எழுப்பினாலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் மீது இருக்கிற போது யாக்கோபை கூட சொல்ல முடியும், அந்த தயவுள்ள கரமின் கூட இருந்ததுனால கர்த்தர் மறுபடியும் அவனை தன்னுடைய இடத்திற்கு திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் யாக்கோபுடைய சாட்சி. ஹல்லேலூயா. அவன் ஒடுக்கப்பட்டவனையும் நுறுக்கப்பட்டவனையும் கர்த்தர் சிறுமைப்படுத்தப்பட்டவனையும் கண்ணோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனை போகிற பாதையில் எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஒருவேளை யாக்கோபுடைய பிரயாணம் தனிமையா ஆரம்பிச்சாலும் கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது, எப்பொழுது தயவுள்ள கரம் அவனை பிடிக்க ஆரம்பிச்சதோ கர்த்தர் அவனுக்காக பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பித்தது மாத்திரமல்ல, அவருடைய கைகளின் பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதித்தார். ஒரு கையாய் கோருமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு கூட. அதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நல்ல ஜெபி ஆண்டவர் யாக்கோபை போல அந்த தயவுள்ள கரம் எங்களையும் நடத்துவார். கர்த்தர் சொல்லுவார், நிச்சயமாய் சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடுவதே. அடுத்த ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து இன்னொரு மனுஷன் காட்டி சொல்ல பாருங்க. 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யார் கிருபை செய்தார்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து சிறைச்சாலையுடைய அந்த தலைவனுக்கு மத்தியில ஒரு தயவை யோசேப்புக்கு கிடைக்கும்படி செய்தார். யார் இந்த யோசேப்பு? Who is this Joseph? 17 வயதுல தேவ தரிசனத்தை பெற்று நல்ல பலவர்ண அங்கியான வஸ்திரங்களை தரித்து தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபோடு கூட வீட்டில கூடாரத்தில குடியிருந்து நல்ல உணவுப் பொருட்களை, ருசியான பதார்த்தங்களை அவன் ருசித்து சாப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து வந்த ஒரு வாலிபன் தான் இந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. இவருடைய தரிசனம் தேவனுடைய வாழ்க்கையில கொடுத்தது ஆவிக்குரிய தரிசனம் இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தரிசனம் சுமந்தவனாய் இருந்தவனை, தரிசனம் சுமந்து தேவனுடைய பாதையில பரிசுத்தமாய் வாழும்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபன் தான் யாரு? இந்த யோசேப்பு. ஒவ்வொரு இடத்திலையும் தேவ சமூகத்துல தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டான். அதுதான் சூழ்நிலை நிமித்தமாய் போத்திபாருடைய மனைவியுடைய வீட்டுக்கு, போத்திபாருடைய வீட்டுக்கு வந்து மனைவி அவனை பாவத்துக்கு நேராய் இழுத்த பொழுது அது வாலிப வயதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு சாட்சியாய் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வழிகளில, பாதைகளில, கட்டளைகள், கற்பனைகள் இல்லாத பொழுதே தேவனுக்கு பயப்படுற பயத்திலையும் அனுதினமும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையிலும் வாழ்ந்து வந்த பரிசுத்தமான ஒரு வாலிபன் தான் அந்த யோசேப்பு. அவனோட சூழ்நிலை எப்படி மாற்றப்பட்டது? தரிசனத்து நிமித்தமாய்,
தேவனுடைய வாழ்க்கையில வைத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய கண்கள் கண்டபொழுது இந்த உலகத்தில் சகோதரர்கள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட இந்த மாம்சத்துக்குரிய சகோதரர்கள் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காதபடிக்கு பிசாசானவர் அத்தனை சகோதரர்களையும் அவனுக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டு அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் காவல் கிடங்கிலே இருக்கிற ஒரு பரிசுத்தம் உள்ள வாலிபன். சூழ்நிலை யோசித்து பாருங்க. பலவர் அங்கி தரித்து அப்பாவுடைய செல்ல பிள்ளை என்று சொல்லி அழைக்கப்பட்டு அவர் நல்ல ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டு செல்ல பிள்ளையாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் 17 வயதில் ஒருவனுக்கு தரிசனம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்திருப்பான், பரிசுத்தமாய் வாழ எவ்வளவு ஒப்பு கொடுத்திருப்பான். 15-17 வயசு வாலிபன் ஒருவேளை தேவ சமூகத்தில் ஜெபித்திருக்கலாம். அவருடைய கண்கள் தரிசனத்தை காணும்படி தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ள செயல்படுத்தப்படும் என்பதையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய திட்டத்தில் அவன் வைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற ஆவிக்குரிய உணர்வையும் கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தில் காண்பித்தார். இந்த தரிசனம் அவன் எங்க கொண்டு போய் விட்டது கேட்டீங்கன்னா காவல் கிடங்கிலே கொண்டு போய் விட்டது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு இருண்ட அறைக்குள்ள யாருடைய உதவி இல்லாமல் நெருக்கடியற்றவனாய், யாருடைய உதவி இல்லாமல் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய், ஒடுக்கப்பட்டவனாய் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற ஒரு வாலிபன். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திற்காக மட்டும் ஏங்குகிற, தாவீது சொன்னது போல அந்த ஆத்துமா அந்த ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது என்று சொன்னது போல அந்த காவல் கிடங்கிலையும் அவன் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். நல்ல நெருக்கம், சரியான சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, அவனோட வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எந்தவித நன்மையும் இல்ல. இந்த வாலிப வயதுல 2 வீட்டில இருந்து நல்ல ஆகாரம் புசித்து புஸ்தையும் பசுமையுமாய் வாழ வேண்டிய ஒரு வாலிபன் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவன் எழுப்பின பொழுது, தரிசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அந்த தரிசனம் நிறைவேறும்படி காவல் கிடங்கில கொண்டு போடப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் அங்கு சமாதானமாக ஒன்றுமில்லை, அவன் வாழ்க்கை ரொம்ப சுகபோகமாக ஒன்றுமில்லை, அவன் நன்மைகளை அனுபவிக்கிற மனுஷனாக ஒன்றுமில்லை. நீங்க அதை 40வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவனுடைய இருதயத்தினுடைய கதறலை அந்த 14வது வசனத்துல அவன் கேட்கிற காரியத்தை பார்க்க முடியும். வாசிங்க. 40:14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது வண்டி, நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை மன்னித்து. எவ்வளவு உன்னுடைய இருதயம் உடைஞ்சிருக்கு பாருங்க. நீ வாழ்வடைந்து இருக்கும் பொழுது என்னை நினைச்சு எனக்கு ஒரு தயவு காண்பிப்பாயா? இந்த இடத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லை, இந்த சூழ்நிலை அனுபவிக்கக்கூடிய அளவில் இல்லை, நல்ல ஆகாரம் இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, நெருக்கப்படுகிற ஒரு யோசிப்பு இல்லை. அவன் யாருடைய கரம் அவனை விடுவிக்கவில்லை, யாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி அந்த காவல் கிடங்கில யாருமே இல்லை. தனிமையா அவன் தேவனை நோக்கி கதறுகிறவனாகத்தான் அந்த யோசேப்பு இருந்தான். வேதம் சொல்ல வாசித்தது போல கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேலே கிருபை வைத்தார். அவன் சகோதரர்கள் அவனை நினைக்கவே இல்லை. யாக்கோபு அவனை நினைத்து உருகி கொண்டிருக்கிறான். உலகம் அவனை மறந்து விட்டது, கூட பிறந்த சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. அவன் சாப்பிட்டானா, தூங்குனானா, நம்முடைய சகோதரன் எங்க என்று நினைக்கிற அளவுக்கு கூட அவனுக்கு நாதியற்ற நிலைமையில அவனை யோசித்து பார்த்தேன். ஒரு வாலிப வயதுல அவன் விரும்பின ஒரு சூழல் கூட அவனுக்கு கிடைச்சிருக்காது, இருந்திருக்காது. அவன் விரும்பின ஒரு விருப்பத்தை கூட அவனால அங்க அனுபவிக்க முடியாது. இருள் சூழ்ந்த லோகத்துல ஒரு தவறுமே செய்யாம தன் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு வாலிப சகோதரரை கொண்டு ஒரு சிறைசாலையில் வைக்கும் பொழுது யோசித்து பாருங்க, அவனுடைய இருதயம் எவ்வளவு விழுந்திருக்கும். வாழ வேண்டிய வயசு, உலகத்தில் நன்றாக வாழ வேண்டிய வயசு, குடும்பத்தோடு கூட வாழ வேண்டிய வயசு. அவனுடைய இருதயம் அங்கலாய்த்திருக்கும் அல்லவா? என் சகோதரர்கள் திரும்ப வருவார்கள், ஒருவேளை தகப்பன் வந்து என்னை பார்த்துக் கொள்வார், என் தகப்பன் வந்து என்னை விடுதலையாக்குவார், நான் செய்யாத குற்றத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன், ஒருவேளை ஒரு நீதி நியாயம் தனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஏங்குகிறவன் தான் இந்த யோசி. அல்லேலூயா. ஆனா கர்த்தரை பாருங்க, அவன் நம்ம குடும்பம் மறந்துட்டு அவன் சகோதரன் மறந்தாங்க, எல்லாரும் மறந்தாலும் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை. இதுல அந்த தயவுள்ள காலம் ஒரு தெய்வ பிள்ளையோட வாழ்க்கையில கிரியை செய்கிறது. நம்ம எந்த சூழ்நிலையில ஒரு இடத்துல காவல் கிடங்கில் இருக்கிறது போல நம்ம இருக்கலாம், ஒரு இருண்ட இடத்துல அடைவுண்டது போல இருக்கலாம். இனி அடுத்தது எனக்கு வெளிச்சம் தெரியுமா தெரியாது, போகிற பாதையில ஒரு வெளிச்சமுமே இல்லை, ஏதோ கண்களுக்கு எட்டு தூர வரைகள் இல்லாம இருக்குது, வராந்திரமா இருக்குது.
நான் ஓடுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நெருக்கத்தில் ஓடுகிற சில பேர் நீங்க இருக்கலாம். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறப்பதே இல்லை. ஆவியானவர் தான் சொல்றாரு, ஒரு நாளும் கர்த்தர் யோசேப்பை மறக்கவே இல்லை. தரிசனம் அவர் கொடுத்ததுதான், பரிசுத்தமாய் வாழும்படியான நல்ல செய்திகளை விருப்பங்களை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினதா. அப்படிப்பட்ட ஒரு வாலிப மனுஷன் இவ்வளவாய் தேவனுக்காக பிரயாசப்பட்டு ஓடுகிற பாதைகளில ஒரு நாள் கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். நம்ம விசாரிப்பதற்கு ஒரு நம்முடைய அப்பா அம்மா இருக்காம இருக்கலாம், என்னை விசாரிப்பவர்களுடைய புருஷன் இல்லாம இருக்கலாம், என் மனைவி இல்லாம இருக்கலாம், என் பிள்ளை இல்லாம இருக்கலாம். நான் நெருக்கப்பட்ட ஒரு இடத்துல சில நேரங்களை யாரும் விசாரிக்க மாட்டாள் என்று சொல்லி ஏங்கிறது மாத்திரமல்ல, அங்க ஒரு பெரிய ஒரு ஆதாயத்தை தேடினா. ஒருவேளை நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கப்பா, ஏன்னா என்னுடைய கஷ்டம் என்னால் தாங்க முடியல, எப்படியாக இந்த இடத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அந்த தலைவர் இடத்துல பாருங்க, எத்தனை அந்த காவல் கிடங்குல இத்தனை பேரே இருப்பாங்க. இவன் மேல் குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் பொய்யான குற்றம் என்று சிறைசாலையின் தலைவருக்கு தெரியாது. மிகப்பெரிய ஒரு பாவத்தின் குற்றத்தை இவன் மீது வைக்கிறார்கள். நிருபராதி, இவனுக்காக வாதாட யாரும் இல்லை. ஆனாலும் அந்த சிறைசாலையினுடைய தலைவரிடத்துல என் தேவனுடைய அந்த தயவுள்ள கரம் அந்த சிறைசாலை கண்களுடைய அதிகாரிடத்துல ஒரு தயவை உண்டு பண்ணிட்டு, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு இருளான பாதையில ஓடலாம். ஆனா ஒன்றை பாட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், அவர் ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுகிற தேவனே அல்ல. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரை வந்து ஆக்கின தேவன் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை, ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் யார் என்னை விசாரிக்காமல் இருந்தாலும் என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். சில ஆத்மாவுடைய இருதயத்தை கர்த்தர் நீ காண்பிக்கிறார். விசாரிப்பதற்கு இல்லாமல் தனிமையா நீ ஓடுகிற பாதையெல்லாம் கர்த்தர் காண்கிறார். யோசேப்பை போல ஒரு காவல் கிடங்கை போல நீ இருளான வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு இருளான பாதையில வனாந்திரத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த நல்ல ராத்திரிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது போல யோசேப்போடு எப்படி கர்த்தர் இருந்து அவனுக்கு ஒரு தைரியம் உண்டு பண்ணினார், அந்த தயவை கர்த்தர் மீது வைக்கிறார், அந்த தயவை கர்த்தர் மீது வைக்கிறார். ஒரு தயவ கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார், ஒரு தயவ கட்டளையிடுகிறார். உன்னை எல்லாரும் விசாரிக்க போறாங்க, கர்த்தர் அப்படிப்பட்ட தயவை உனக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிறது மட்டும் வலது கரத்தை தலையில வச்சு, ஆண்டவரே யோசேப்போடு இருந்தது போல அந்த தயவுள்ள கரைகள் இருக்குப்பா, அது தயவுள்ள கரைகள் இருக்கட்டும், தயவுள்ள கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும்பா, சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தயவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. காவல் கிடைக்கிற ஒரு யோசிப்பு ஆண்டவரே. வாலிப பிராயங்கள் ஆண்டவரே நன்மையானவைகளை அனுபவிக்கும்படி ஆண்டவரே ஒரு சகோதரர்களால குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு காவல் கிடங்கிற கிடக்கிற ஒரு வாலிபருடைய உள்ளம் தயவிற்காக இயங்குகிறது, தயவிற்காக இயங்குகிறது ஆண்டவரே. ஆனால் உலகம் அவனை மறந்தது, அவனுடைய குடும்பம் அவனை மறந்தது, அவனுடைய பிள்ளைகள் அவனை மறந்தார்கள், உலகத்துறை எல்லாரும் அவனை மறந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அவன் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்தார், அவனுடைய பாதைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்தார். தயவுள்ள கரவன் மீது இருந்ததுனால எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாலோ, எந்த சூழ்நிலை அவன் தலை கவிழ்க்கப்பட்டு போனதோ, கர்த்தர் அந்த சத்தர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு பந்தியா ஏற்படுத்தி அவனுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அந்த எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு 2வது அதிகாரியாக மாறுபடி கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார் என்று சொன்னால், சபையை இந்த ராத்திரிகளில் அவனுக்கு சொல்லுகிறேன், நீ எந்த இடத்துல அவமானப்பட்டு எந்த இடத்துல தலை கவிழ்க்கப்பட்டு இருக்கிற சூழல் இருக்கிறாயோ, அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை வைத்து உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் சத்துருவை ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, எப்படி அந்த யோசேப்போட தலை உயர்த்தப்பட்டதோ அப்படியே அந்த எகிப்து தேசத்தை உயர்த்தப்பட்டது போல ஒரு பெரிய ஒரு தயவை தேவன் யோசேப்புக்கு காண்பித்து அவருடைய தலையை உயர்த்தினது போல தேவன் ஒரு பெரிய ஒரு
சுகத்தை கர்த்தர் நமக்குள்ள அருளுவார். இனி யோசேப்பு அந்த காவல் கிடங்கு அல்ல, அவன் அந்த ராஜ்யபாரத்தில் 2வது அதிகாரியாக, அந்த ராஜ்யபாரத்தில் எல்லாருடைய கண்களை காணும்படியாக கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். அவன் காவல் கிடங்களை காணும் இருக்கும் பொழுது அவனை கொண்டு விசாரிக்க யாரும் இல்லை, அவனுக்கான காரியங்களை செய்யும்படி யாரும் இல்லை, உதவி செய்யும்படி யாரும் இல்லை, இரக்கம் செய்யும்படி யாரும் இல்லை. அவனுடைய இதயம் இரக்கத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஒரு தயவுள்ள கரத்தினால அவனை ஆஸ்வதிக்க ஆரம்பித்தாரோ, அவனை தேடி ஜனங்கள் வருவதற்காக, அவனை யாரெல்லாம் வருத்தார்களோ அவனுடைய சகோதரரும் அவனுடைய தகப்பனும் வந்து அவன் மூலமாய் வாழ்வடைந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினது போல அந்த கரம் நம் மீதும் அமர்ந்திருப்பதாக. இந்த மே மாசத்துல எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, இந்த மே மாசத்துல ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் சுதந்திரித்து கொள்கிறோம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை சுதந்திரித்து கொள்கிறோம் ஆண்டவரே. யோசேப்போடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே எப்படிப்பட்டவர் ஆசோதை கொண்டது போல எங்கெல்லாம் எங்களுடைய தலை கவிழ்க்கப்பட்டதோ, யாரெல்லாம் அவமானமா பார்த்தாங்களோ, நாங்கள் நம்பி இருந்தவரே எங்களுக்கு விரோதமா எழுதினாங்களோ, அவர்கள் மத்தியில அவர்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக ஆண்டவரே ஒரு பந்தயத்தை ஆயத்தப்படுத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பந்தயத்தை ஆயத்தப்படுத்த போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அவருடைய சபையாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சபையாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஹalleluya. ஆமென். அதுதான் யோசேப்புடைய சிறுமை, அதான் இயேசுவுடைய வேதனை வழி. ஆனால் வேதம் சொல்கிறது அவனோடு கூட தயவுள்ள கரம் இருந்தபோது கர்த்தர் அவரை பார்வோனிலே பெரிய அதிகாரியாய் மாற்றினார். யாரும் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் சகோதரனால நம்பவே முடியலை. நான் விற்று போட்ட நம்முடைய சகோதரனா இவன் என்பதை நம்பவே முடியல. அவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒருவர் அவன் முன்பாக அவன் தனியாக போய் தன் இருதயத்தின் வேதனைகளினால அவன் கதறுகிறான். இருதயம் உடைக்கப்பட்டதாய் கதறான். காரணம் என்ன தெரியுமா? தனக்கு வாலிப பருவத்தை முழுவதும் காவல் கிடங்களை செலவழித்து விட்டான். தனக்கு நன்மைகளை செய்வார் என்று நினைத்திருந்த சகோதரர்களே கைவிட்ட நேரத்தில் யாரும் இல்லாத வேளையில கர்த்தருடைய தயவுள்ள கரம், அது அவர் சொல்ல உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுகிறார்கள். அவர் அவனோடு கூட இருந்து அவருடைய ஆபத்துக்கு எல்லாம் அவரை நீங்களாக்கி பிடிக்கிறார். சில நேரங்கள் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் யோசேப்பை போல காவல் கிடங்கிற இருளான ஒரு பாதையில திக்கற்ற நிலைமையில் நம்ம இருக்கலாம். உங்களை யாரும் மறந்துடலாம், உங்களை நேசிக்கிறோன்னு சொல்றவங்க, உங்களை விசாரிக்கிறோன்னு சொல்றாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு எல்லாரும் உங்களை மறந்துடலாம். ஆனால் உண்டை மட்டும் வேதம் சொல்லி கர்த்தர் என்னை மறப்பதே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் என்னை மறப்பதே இல்லை. அவமானங்கள் நிந்தைகள் நம்பினவர்கள் நமக்கு ஒரு மாதிரி பேசலாம், கூட இருக்கிறவங்க நமக்கு ஒரு மாதிரி பேசலாம், நமக்கு வர பொய்யான காரியங்களை சொல்லலாம். சில நேரங்களில் இருதயங்கள் உடைந்து போய் நம்மளுக்கு நதியற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை மறப்பதே இல்லை. அவர் என்னை அறிந்திருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர், நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என் உட்கார்ந்தலை இழந்திருக்கிறதையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் அவர் என்னை நேசித்தார். என் மேல் பாராட்டின இந்த அன்பு, எனக்காக சகித்த இந்த கோர பாடுகள் எல்லாம் எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே, இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின்படியே கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய தயவுள்ள கரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது. ஒரு நாள் நினைச்சு பார்த்துக்க மாட்டான், இந்த இருளான இடத்துல ஒரு நாள் மாற போற நினைச்சு. அவனுடைய ஆசை என்னவா இருந்ததுன்னா, நீ ஜீவனா இருக்கும்போது, நீ வாழ்ந்து இருக்கும் பொழுது நான் கொஞ்சம் வாழும்படி ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தி பார்க்கல. இந்த இருளில இருந்து கொஞ்சம் ஒரு வெளிச்சம் கிடைச்சா போதும், இந்த வாலிப நாட்கள்ல கொஞ்சம் நான் விடுதலையாக்கப்பட்டா போதும் என்று சொல்லி அவனோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்துக்காக தான் ஏங்கினான். கர்த்தருடைய கரம் கூட இருந்ததுனால சின்ன வெளிச்சம் இல்லை, கர்த்தர் அந்த தேசத்துல அவனை ஒளியாய் மாற்றினார். ஒளியாய் மாற்றினார். எப்படி ஒளியாய் மாற்றினார்? அநேகருக்கு ஜீவன் தரும் ஒளியாய் கர்த்தர் இயேசுவுடைய தலையை உயர பண்ணினார். எல்லா ஜனங்களும் அவரை வணங்கும்படி, யாரெல்லாம் அவரை வருத்தாங்களோ வணங்கும்படி கர்த்தர் பெரிய கிருபையை செய்தார். இதுதான் ஒரு தேவனுடைய தயவுள்ள கரம். சிறியவனை எங்க தூக்குறாரு? உறுதியிலிருந்து தூக்குறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி அவனை பிரபுக்களோடு ராஜாக்கள். யாரு சொன்னார்? யாரு சொன்னார்? நான் எதை கேள்வி கேட்கப்படான்னு நினைப்பேன். நான் கேட்கிறேன், யாரு சொன்னார்? எத்தனை பேர் தாவீது சொன்னான்னு சொல்றீங்க? இப்போ தெரியும் எனக்கு, இப்படி வசனம் படிக்கிறீங்க அப்படின்னு. எல்லா கரங்களை உயர்த்துங்க.
யாரெல்லாம் தாவீது சொன்னான்னு சொல்றீங்க? சொல்லுங்க, புரியுதா? சிறியவரை பொழுதில் இருந்தும் எளியவரை குப்பையில் இருந்தும் உயர்த்தி அவரை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்க. யார் சொன்னார்? யாரு தாவீது? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. நிறைய போதகர்கள் தான் பேசுறாங்க. தாவீது சொன்னார், தாவீது சொன்னார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 8வது வசனம் வாசிங்கன்னா, அவர் சிறியவளை புழுதியில் இருந்தும் எடுத்து இது யாரு சொல்றது? அன்னாள் சொல்ற. நெருக்கப்பட்ட நேரத்துல, ஒடுக்கப்பட்ட நேரத்துல அவள் சிறியவளாய் எளியவளாய் தன்னுடைய உறைவிடம் எங்க இருந்துன்னு கேட்டீங்கன்னா புழுதியில் இருந்ததாக சொல்றாங்க. பட் இது எவ்வளவு வேதனையில அவ தெய்வ சமூகத்துல ஜெபித்தாள் என்பது அங்க தெளிவாக சொல்லப்படல. அந்த வசனம் சொல்லுது, அவ சொல்றா, நான் ஒரு சிறியவன், என்னுடைய உறைவிடெல்லாம் எங்க இருந்து கேட்டீங்கன்னா புழுதியில் இருந்தது, நான் குப்பையில இருந்தேன், வாழும்படி ஒண்ணுமே இல்லை. ஆனா அவருடைய கரம் அவளோடு இருந்ததுனால கர்த்தரோட என்ன பண்ணார்னா அவளை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்காரப்படுகிறார். அதற்கு அடையாளமாக தான் யோசேப்புடைய வாழ்க்கை மாறினது. அதற்கு அடையாளமாக தான் தானியேலுடைய வாழ்க்கை மாறினது. அவள் அன்றைக்கு தன்னுடைய சந்ததிக்காக ஜெபித்த ஜெயம், சாமுவேலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அநேக பேரை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்த முடியும் என்று சொன்னார். நிச்சயமா கர்த்தர் ஒன்றையும் உயர்த்த முடியும். அல்லேலூயா. மற்றவங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை உன் வாழ்க்கை புழுதியில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், உன் வாழ்க்கை குப்பையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். மற்றவங்க பார்க்கும் பொழுது நீ அவர்கள் விரும்புகிற அளவிற்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது விரும்புகிற அளவிற்கு வாழக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் நீ வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா தேவன் அப்படி பார்க்கறது இல்லை. மனுஷன் பார்க்கிறதுமாய் கர்த்தர் ஒன்று பார்க்கறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்தறிகிற ஒரு தேவன். அன்னாளுடைய இருதயத்தை கர்த்தர் கண்டார். அன்னாளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையும் உள்ளவள், எனக்கு எதுவுமே இல்லை. பெலினால் அவ்வளவு கடினமாய் வேதனைப்படுத்துகிறார், கடினமான வார்த்தையினால் அவளை காயப்படுத்துகிறாள். அதனால அவன் குடும்பத்து கூட சேர்ந்து இருப்பதே இல்லை. இவங்க சேர்ந்து பலி செலுத்த போன நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ரொம்ப இவளை கஷ்டப்படுத்துவாள், வார்த்தைகளால கொடுத்துவாள். அதனாலே இவர் தனிமையா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அந்த இடம் தான் அவங்க சொல்லும் பொழுது அவர் புழுதியும் அந்த குப்பையை குறித்து பேசுகிறார். ஏன்னா அந்த அளவிற்கு குப்பையை எப்படி ஒதுக்கி போடுவாங்களோ, எப்படி புழுதி எப்படி ஒதுக்கப்பட்டு ஒரு மூலையில வைக்கப்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அன்னாள் அனுபவித்தாள். அவளை வெறுக்கிறவர்கள், அவளை கேட்கிறவர்கள், அவருடைய சூழ்நிலையை பார்க்க எல்லாமே அவருடைய வாழ்க்கை ஏதோ தன்னுடைய குப்பையில் இருக்கிறது போல, ஏதோ புழுதியில வாழ்ந்து கொண்டு இருப்பது போல. ஏன்னா அந்த இடத்துல தான் யாரும் போக மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அவருடைய இருதயம் அந்த அளவிற்கு உடைந்த இருதயமா இருந்தது. அவர் கர்த்தர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தபோது சொல்றாரு, நான் புழுதியில இருந்தேன், நான் குப்பையில இருந்தேன், கர்த்தர் என்னை எடுத்து என்னை பிரபுக்களோடும் என்னை ராஜாக்களோடும் வர வைத்தார். சாமுவேலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அங்கே சவுல் ராஜா ஆட்சி செய்யும்படிக்கு ஆட்சிக்கான சகல ஆலோசனைகளை யார் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா சாமுவேல் கொடுத்தார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தரை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அடிமைத்தனத்துல, அவங்க சிறுமைத்தனத்துல, அவங்க ஒடுக்கப்பட்ட இடத்துல, உலகத்தால கைவிடப்பட்ட இடத்துல, உலகத்துக்குரிய எல்லா காரியங்களை விட்டு விலகி தங்களை விரும்பாத ஜனங்கள் தங்களுமாய் பேசுகிற வார்த்தைகள் எல்லா எளிமையான சூழ்நிலையில பார்க்கும் பொழுது கர்த்தர் இவனை மறந்தார், இவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி சத்துருக்கள் சொல்லும் பொழுது இல்ல, கர்த்தருடைய ஒரு தயவுள்ள கரம் நம்மீது இருப்பதை ஆவியார் நமக்கு இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்துகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதே இல்லை. யார் உங்களை விட்டாலும் யார் உங்களை கைவிட மாட்டாங்க கேட்டீங்கன்னா கர்த்தருடைய தயவுள்ள கரம். அந்த தயவு அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறது, அவருடைய கிருபை அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படுகிறது. அதனால பேதுரு சொன்னார், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிருபை இருக்குது. அந்த கரத்துக்குள்ள வந்து இரக்கம் இருக்குது, அந்த கரத்துக்குள்ள அன்பு இருக்குது. ஒரு நாள் அவர் உள்ள வச்சிருக்கிறாரு, நான் எல்லாம் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய மகிமை உள்ள கரமாகிய அந்த தயவுள்ள கரத்துக்குள்ள வச்சு ஏற்ற நாள் வரும் பொழுது, நீ யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்தது, காலம் நிறைவேறின பொழுது. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருடைய காலம் நிறைவேறின பொழுது. அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்து அவருடைய காலம் நிறைவேறின பொழுது ஒரு காலத்தை கத்த வச்சிருக்கிறார். இதுதான் அந்த காலம்.
இது விடுதலையின் ஒரு காலம். இந்த மாதத்துல இப்படிப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாய் கர்த்தர் நமக்கும் அவருடைய பலத்த கரத்தினால மாத்திரமல்ல, தயவுள்ள கரத்தினால அவர் கிருபை செய்வார் என்பதை மறக்க. இப்ப தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வருங்க. தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளை தலைமைக்கு தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட கூட்டத்துல யார் இருந்தா? தானியேல் இருந்தார். எஸ்ராவும் நெகேமியாவும் அந்த கூட்டத்துல இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன செய்யப்பட்டது? அவங்க அடிமைகளாக வைக்கப்பட்டார்கள். அதாவது அகாபா நதிகள் கொஞ்சம் இருந்தாங்க. நீ எசேக்கியேல் வாசிக்க முடியாங்க, அகாபா நதிகள் வாசிக்க முடியும். எஸ்ராவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு எல்லாரையும் கொண்டு ஒரே இடத்துல என்ன செய்யல? அடிமைத்தனத்துக்குள்ள அடைத்து வைக்கவில்லை. ஒவ்வொரு கூட்டமா வச்சிருந்தாங்க. ஒரு குரூப்ல இருந்தவங்க யாரு? எஸ்ரா. இங்க அரண்மனையில் இருந்தது யாரு? நெகேமியா. அப்படி ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல நேபுகாத்நேச்சருடைய அரண்மனையில அவங்க அரண்மனைக்கு உள்ள வரல. அவங்க அந்த பிடிக்கப்பட்டு போன அந்த இடத்துல அவளுக்கு சில குவாலிட்டிஸ் கொடுக்கப்படுது. என்ன குவாலிட்டிஸ்? அந்த 1வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 1:3. ராஜ குலத்தாரும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவனும் அழகானவர்களும் இந்த வாலிபர்ல 3-4 வாலிபர்கள் யாரெல்லாம்? தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் தான் இது. ஏதோ ஒண்ணும் தெரியாம உங்களை அடிமைகளாக கொண்டு என்ன செய்யல? அரண்மனையில வைக்கல. சகலவற்றிலையும் தேறின, ஒரு மாசம் இல்லாம அழகான வாலிபர்கள், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்த வாலிபர்கள். இதை நம்ம கவனிக்கணும். அடிமைகளுக்கு கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் ஒன்று பாவம் செய்த வாலிபர்கள் அல்ல. நியாய பிரமாணத்தை விட்டோ, கட்டளையை விட்டோ, கற்பனையை விட்டு வழிவிலகி போன வாலிபர்கள் அல்ல. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழும்படி தங்களை ஒப்பு கொடுத்த அழகான, திறமையான, கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்த வாலிபர்கள் தான் இந்த அடிமைத்தனத்திலே கொண்டு போகப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்படி கொண்டு போகப்பட்ட இடத்துல இங்க தானியேல் தன்னுடைய இருதயத்தை அவன் ஒரு தீர்மானம் பண்றான். பாருங்க என்ன பண்றான்? ராஜ போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டான். ஏன் அப்படி போஜனம் பண்ண? ஏன் ராஜாவினுடைய போஜனத்தினால தீட்டுப்படுத்தப்படுகிறதா? இல்ல இந்த மாம்சத்தினால அவர் கொடுக்கப்படுகிறதான அந்த ஃபுட்ல உணவுப் பொருட்களினால எப்படி அவர் தீட்டுப்படுறது என்று சொல்லி நினைத்தார்? ராஜாக்களுக்கு படைத்த உணவுப் பொருட்கள் முதலாவது தெய்வங்களுக்கு வைக்கப்படும், விக்கிரங்களுக்கு வைக்கப்பட்டு அதற்குரிய பூஜை வைக்கப்பட்டுதான் இல்லையா? நம்முடைய சகோதரர்கள் ஆடு மாடுகளை ஆக்கும் பொழுது ஒரு சொல்லி இருப்பாங்க இல்லையா, நமக்கு தெரியும். அது போல விக்கிரங்களுக்கு முன்ன வச்சுதான் எல்லா காரியங்களையும் செய்து இவர்களுக்கு உணவு பரிமாறப்படும். அப்படி உணவு பரிமாறப்படும் போது அந்த உணவுப் பொருட்களினால அவங்களுடைய இருதயம் தீட்டுப்பட்டு விடும். ஏன்னா அவங்களுடைய இருதயம் கர்த்தருக்காக வாழும்படி தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்ட இருதயம். உலகத்துக்குரிய எந்த காரியங்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அவங்க உறுதிமொழி எடுத்து கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழும்படி தானியேல் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவன் 3 வேளையும் அவன் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொண்டிருந்த வாலிபன் தான் இந்த தானியேல். தானியேல் அவன் தைரியமா சொல்றான். யார்கிட்ட பேசுறான்னா அந்த பிரதானிகளின் தலைவர்கள். கவனிச்சு பாருங்க, அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இடத்துல ஒரு வாலிபன் சொல்றான், நாங்க இந்த ராஜ போஜனை தெரிச மாட்டோம், சாப்பிட மாட்டோம். நம்ம போய் நிற்போமா? நமக்கு ஒரு ட்ரெயின், உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு ட்ரெயின் ஸ்டாஃபை தந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாஃபை தந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை தந்தாங்கன்னா நீங்க அவங்க சொல்ற மாதிரி கேட்பீங்களா, இல்லை நீங்க சொல்ற மாதிரி அவர் கேட்க நினைப்பீங்களா? We will be him a master, right? Even if she knows or not, we'll command them. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல நீ எனக்கு ட்ரைனியா இருக்கிறா, ஒருவேளை உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீ சொல்றது சரியாகும், யார் சொல்றது சரியாகும். கவனிக்கிறீங்களா? இப்ப பிரதானிகளை தலைவர் என்று சொல்லும் பொழுது அந்த ராஜ்ய பாரத்துல ஏற்கனவே ராஜாவுடைய அரண்மனையில வாழ்ந்து கொண்டு அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட்,
இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தான் யாரு? இந்த பிரதானிகளுடைய தலைவன். அந்த தலைவனிடத்துல அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்ல ஒருவன் போய் சொல்றான், இந்த ராஜ போஜனத்தினால நான் என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிக்கிறான்னு சொன்னா உடனடியா பிரதானிகளின் தலைவர் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? அவனுடைய தலைவனிடத்துல. அவன் ராஜாவுடைய அரண்மனையில இருக்க முடியாத அளவிற்கு சூழ்நிலை வந்திருக்கும். சொல்ல புரியுதா? எவ்வளவு ஒரு சூழ்நிலையில கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால கர்த்தர் ஒரு தயவை கட்டளையிட்டாரு பாருங்க. போன உடனே ஒண்ணு தயவை கட்டளையிடல, கர்த்தர் இவளை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில என்னுடைய மகன் என்னுடைய மகள் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறார்? உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம கர்த்தர் ஒவ்வொரு நாள் பார்க்கிறாரு. உலக மனுஷனோடு கூட இசைந்து ஓடும்படி என்னுடைய இதயம் தீர்மானம் இருக்குதா? இல்ல உலகத்துக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுட்டு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நான் உலகத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் விட்டுட்டு என்ன வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் எதையுமே என்னுடைய இதயத்தில் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்கிற தீர்மானத்தோடு கூட இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து அவர் வைராக்கியமா இருக்கிறாங்க. தானியேலுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தயவுள்ள கரம் எப்படி கிரியை செய்து பாருங்க. கர்த்தருக்காக நிற்கிறவர்களுக்காக தான் தயவுள்ள கரம் அந்த கிரியை செய்கிறது. நீங்க யாக்கோபை எடுத்து பாருங்க, நீங்க யோசேப்பை எடுத்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்து பாருங்க. எல்லாருமே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழும்படி தங்களை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களோடு கூட கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையும் வாலிப வாழ்க்கை தான். அங்க போன உடனே என்ன பண்ணாங்க? அன்னகர்களாக மாற்றப்பட்டு விட்டாங்க. ஆனா எல்லா சூழலும் மாற்றப்பட்டு விட்டது. தனிமையா இனி அவங்களுக்கு அங்கிருந்து விடுதலை என்று இருக்கிறதே தெரியாது. இனி விடுதலையாக்கப்படுவார்களா படமாட்டாங்களா என்பது யாருக்கு தெரியாது? தானியேலுக்கு தெரியாது. இங்க எஸ்ரா நெகேமியாவுக்கு கூட ஒரு சூழ்நிலை உருவானது. ஆண்டவர் கோரேசனுடைய ஆவியை ஏவ பண்ணினதுனால அங்கே தேவ ஜனங்களை இஸ்ரவேலுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கும் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டது போல அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே அனுப்புவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த எஸ்ரா நெகேமியாவுக்கு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் இங்கே பாபிலோன் சிறைசாலையில் பாபிலோனுடைய அரண்மனையில் இருக்கிற தானியேலுக்கு எரிச்சது அப்படிப்பட்ட காரியம் இருந்திருக்கவே செய்யாது. அதனால தானியேல் சொல்றாரு, எரேமியாவுடைய வார்த்தையின்படியே 70 வருஷம் தான் எங்களுடைய அடிமை காலம் என்பதை அறிந்திருந்தாலும் நிச்சயமா இங்க இருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒடுக்கப்பட்டிருந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானியுடைய தலைவனிடத்தில் என்ன கிடைக்க பண்ணார்? தயவு கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த தயவு நமக்குள்ள வரும்பொழுது அது எங்க வரை கிரீஷன் பாத்தீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனை வரை அந்த கிரீஷன். இது எனக்கு கிடைக்குமா? ஐயோ கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை நினைக்காதுங்க. அது உங்களுக்கு கிடைக்கும்னா கர்த்தருடைய தயவுள்ள காரம் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த டியூட்டியில எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது பாஸ்டர். நோ, கர்த்தருடைய கரம் மேல இருக்குன்னா கண்டிப்பா யார் கிரியை செய்தாலும் இந்த காரியத்துல தேவன் நமக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு இருந்தாலும் தயவுள்ள தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்மாலும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்காக தான் வேதத்தில் தெய்வ மன்னர்கள் நம்முடைய வாழ்க்கையை வாலிப நாட்கள்ல தங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ காத்துக் கொண்டவர்கள், கட்டளையின்படி கற்பனைகளின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுத்த தெய்வ மனுஷர்கள் எந்த நெருக்கத்திலையும் ஒடுக்கத்திலையும் சிறுமை தளத்திலையும் ஆண்டவரை விட்டு விலகாம இருந்ததுனால தேவனுடைய தயவுள்ள கரம் அவங்களுக்குள்ள இறங்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. சபையே, அந்த தேவனுடைய தயவுள்ள கரத்துக்காக ஜெபிங்க. இந்த வாசனத்தை சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, யாக்கோபோடு இந்த கரம் நம்ம கூட இருக்கட்டும், யோசேப்போடு கூட இந்த கரம் நம்ம கூட இருக்கட்டும், தானியேலோடு கூட இந்த கரம் இருக்கட்டும். நீங்க அப்போஸ்தலருடைய பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல, அப்போஸ்தலருடைய பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்க அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தயவை கட்டளைகளை பார்க்க முடியும். 27ஆவது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 27ஆவது அதிகாரம் அவருடைய 24வது வசனத்தை வாசிங்க. பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். சதவராமே சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டை மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டையும் கட்டளை கட்டளையிடுறார். தயவு கட்டளை யாருக்கு கட்டளையிடுறார்? தேவனுடைய ஊழியத்திற்காக வைராக்கியமாய் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எருசலேமிலே கர்த்தருக்காக பானபலியாக நான் வார்க்கப்படுவதற்கும் இந்த ஜீவனை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பவுல் என்கிற வாலிபன். அவனுக்கு சொல்லப்படுது பவுல் ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் வைராக்கியம் கொண்டான், நியாயப்பிரமாணத்தின்படி வைராக்கியம் கொண்டான்.
தேவனுடைய சபையை துன்பப்படுத்தபடி நிருபங்களை வாங்கிக் கொண்டு வேகமாக குதிரையின் மேல் ஓடுகிற ஒரு வாலிபன், விட்டுக்கான ஒரு வாலிபன், எல்லாவற்றையும் செய்யும்படி ஓடுகிற வாலிபன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒரு நாள் அவனை தொட்டது. ஹல்லேலூயா. அவனை தொட்டதில் இருந்து அவன் அடி வாங்கினாலும், என்ன உதை வாங்கினாலும், எவ்வளவு பாடு நெருக்க வந்தாலும், அவன் ஒரே ஒண்ணு மாற சொன்னான், நான் தேவனுக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய தயவுள்ள கரம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய தயவுள்ள கரத்தினால, தேவன் அவனுக்கு கொடுத்த தயவுனால அவன் மாத்திரமல்ல, அவனோடு பிரயாணப்படுகிற அத்தனை பேருக்கு கற்ற தயவு கற்றார். அவன் நமக்குள்ள ஒரு தயவுள்ள கரம் வரும் பொழுது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்துக்கும் அந்த தயவு கற்றார். அந்த தயவுக்குள்ள உங்க பிள்ளைகளும் வாழ்கிறாங்க, அந்த தயவுக்குள்ள சபை வாழ்கிறது, அந்த தயவுக்குள்ள ஒவ்வொரு மனுஷரும் அடைக்கலம்படி. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து, பவுலே நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு தயவை உண்டு பண்ணியிருக்கிறார். தயவை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீ எங்க போய் சாட்சி சொல்லணுமோ அங்க வரை கர்த்தர் உன்னை நடத்துவார். அதுதான் யாக்கோபுக்கு சொன்னது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஹல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை தேவன் தன்னுடைய கரத்தினால் செய்து முடித்தார், நிச்சயம் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த தயவுள்ள கரம் இந்த மாசம் நம்ம கூட இருந்து எதையெல்லாம் செய்ய நினைக்கிற ஒரு குறை இல்லாம நிச்சயமா செய்வார். அந்த கரம் உங்க மீது இருப்பதை நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடைய கரம் என் மீது வந்து அமர்ந்தது, அந்த தயவுள்ள கரம் மீது வந்து அமர்ந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தயவை கர்த்தர் எல்லா இடங்களையும் கற்றைத்தார். எங்கேயும் ரெக்கமெண்டேஷன் போகாதுங்க, யாருக்கு எதுவும் கேட்காதுங்க. தயவுக்காக ஜெபிங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி, தாவீது ஜெபிக்கும் ஜெபிக்கிறாரு, உங்களுடைய வசனத்தின்படி நீ சொன்னபடியே உங்களுடைய தயவும் உங்களுடைய இரக்கமும் எனக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா. அதான் உங்களுடைய ஜெபம். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி அடியனை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தில் நினைத்தோம், உங்களுடைய வசனத்தின்படியே உங்களுடைய தயவும் இரக்கமும் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தர் அந்த நல்ல தயவை கர்த்தர் நம்ம சபை மீது கட்டளையிட்டு வராங்க. அப்படி நம்ம எழுதலாமா? வேத புத்தகத்தை அப்படியே கருத்தில் எடுத்து எழுதலாமா? இந்த 4 பேரையும் சொல்லி ஆண்டோட சமூகம் தயவுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எஸ்ரா ஜெபிக்கும் பொழுது தேவனை தேடுவதற்கு கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் உபவாசத்தோடு கூட அகாவா நதி அண்டையில ஒரு உபவாசத்தை கூடி தனக்காக, தனது பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுத்தது போல நம்ம சபையாய் உங்களுடைய சூழலை உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு நீங்க நெருக்கப்படுறீங்க, எவ்வளவு சிறுமைப்படுத்தப்படுறீங்க, எவ்வளவு ஒடுக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த ராத்திரி வேளை உங்கள் ஒவ்வொரு மீது விளங்க போகிறது, உங்கள் ஒவ்வொரு மீது விளங்க போகுது. ஆண்டோடு சொல்லி, ஆண்டவர் தயவுள்ள கரத்தினால என்னை தொடுங்கப்பா, தயவுள்ள கரையை மீது விளங்க, தயவுள்ள கரையை மீது எல்லாம் வாய்ப்பு சொல்றாங்க. அந்த தயவுள்ள கரை மீது விளங்கப்பா, தயவுள்ள கரம் ஆண்டவரே, அந்த தயவுள்ள கரை மீது விளங்க. தயவுள்ள கரம் எல்லாரும் ஜெபிங்க. முடிஞ்ச கரையை கையை வச்சு ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க. வலது கருத்து அப்படியே கரை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே அந்த தயவுள்ள கரப்பா, அந்த தயவுள்ள கரை என் வீட்டில் ஒரு தயவப்பா, பலவீனத்தில் ஒரு தயவப்பா, எனக்கு தயவு தாங்கப்பா. என் அப்பா என் வாழ்க்கையில வெற்றிக்கு ஒரு தயவை காட்டுங்கப்பா, என் குடும்பத்துல ஒரு தயவை காட்டுங்கப்பா, அந்த தயவுக்காக காட்டுங்கப்பா, தயவை காட்டுங்கப்பா. யோசேப்புக்கு இருந்த தயவு, யாக்கோபுக்கு இருந்த தயவு, தானியேலுக்கு இருந்த தயவு ஆண்டவரே, அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில தயவு கிடைத்தது போல ராஜாக்களுக்கு அழைக்கப்பட்ட சத்தமாய் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், அவர் கதறலை கேட்கிறார். அதுவே நம்ம தயவை கட்டளைப்பா, ஒரு தயவை தாங்கப்பா, ஒரு தயவை தாங்கப்பா, தயவை தாங்கப்பா. ஒரு தயவை
ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள தயவுக்காக ஸ்தோத்திரம். அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீதும் தயவுள்ள கரம் வந்து அமர்ந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். தயவுள்ள கரத்தினாலே நடத்துகிறார். தாழ்த்துடன் தாவி கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக அப்படி நாம்